கவின் வந்து கொடூரமா கொலை செய்யப்பட்டிருந்தாரு. அந்த கொலையை பத்தி விஜய் பேசவே இல்லை, ஒரு ட்வீட் போடல, ஒரு அறிக்கையில எதுவுமே இல்லை. சரி, மதுரை மாநாட்டுல வந்து ஏதோ பேசி அறுத்து தள்ளிடுவான்னு பார்த்தா வாயை திறக்கல. ரெண்டாவது, சானிட்டரி ஒர்க்கர் ப்ரொடெஸ்ட் வந்து இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. நேற்று தான் வந்து உயர்நீதிமன்றத்துல அவங்களுக்கு அகைன்ஸ்டா தீர்ப்பு வந்தது, பணி நிரந்தரம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதை பத்தி பேசினாரா? அதை பத்தியும் பேசல. அட்லீஸ்ட் டிஎம்கே எடுத்து அரசியல் பண்ணதுக்காக அந்த ப்ரொடெஸ்ட பத்தி பேசிருக்கலாம், பேசல. மூணாவது, பிஜேபி கொள்கை எதிரின்னு பேசுறாரு. இங்க ஓட்சோரி, ஓட்டு திருடன் சொல்லி இந்தியா முழுக்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அதை பத்தியும் பேசல. கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் வந்து உங்களை பாக்குறதா வந்து குவிஞ்சிருக்கான். அவங்கள அரசியல் படுத்துற பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? அதாவது அவங்கள அரசியல் படுத்துற பொறுப்பு இருக்குன்னா நமக்கு முதல் அரசியல் தெரியணும் இல்ல, நமக்கு வந்து அரசியல் ஆனவன தெரிஞ்சாதான் அடுத்த கட்டமா அவங்கள அரசியல் படுத்த முடியும். நாம வந்து சாதி ஒழிப்பு சம்பந்தமா கவின் பத்தியும் பேச மாட்டோம், ஆனா அம்பேத்கர் பேர சொல்லிப்போம். ரெண்டாவது, ஒர்க்கிங் கிளாஸ் பிரச்சனையை பத்தி தொடவே மாட்டோம். சாம்சங் பிரச்சனையா இருந்தாலும் சரி, சானிட்டரி ஒர்க்கர்ஸ் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை பத்தியும் பேச மாட்டோம். மூணாவது, பிஜேபி வந்து கொள்கை எதிரின்னு சொல்லுவோம், ஆனா ஓட்சோரி பிரச்சனையை பத்தி பேசவே மாட்டோம். அப்போலிட்டிக்கலா இவ்வளவு பெரிய கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய அரசியல் நீக்கப்பட்ட செய்யப்பட்ட ஒரு கிரௌட வந்து கூட்டிட்டு இருக்காரு விஜய். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் சைன். விஜய் வந்து எத்தனை % ஓட்டு வாங்கினாலும் அது எல்லாமே ஈக்குவல் டு ரைட் விங் ஓட்ஸ் தான்.